வணக்கம் சார். சார் உங்கள் நேம் சார்? டி சவுந்தரராஜ் சார். டி சவுந்தரராஜ். நம்ம 6 பட்டை, இது வந்து அது 4 பட்டை 80 பட்டி. இது வந்து இதுலேயே வந்து 100 பட்டிக்குது, 90 பட்டி சொல்கிறாங்க. 90 பட்டியில் வந்து ஜஸ்ட்டு 13 ரூபா தான் அவங்க கண்ணுக்கு அவங்க ப்ரைஸ் சொல்கிறாங்க. அக்கா இது இளநீரா என்ன தேங்காய்க்கா? இளநீரா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 100 ப்ராஜெக்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இருக்கிறது வந்து தமிழ்நாடுல கோகனட் ஹோல்சேலர் அண்ட் ரீட்டைலர். இவங்க வந்து டீலர்ஷிப் எடுத்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் கோகனட் சப்ளை பண்ணுறாங்க ஹோல் தமிழ்நாடு ப்ளஸ் இந்தியா கூட. மண்டி நேம் வந்து விஜயலக்ஷ்மி கோகனட் மில்லு. ஸோ இது வந்து நீங்கள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாங்க நம்ம போய் மேனேஜர்கிட்ட போய் பேசலாம். இங்கே வந்து இவர் தான் வந்து ஓனர்கிட்ட போய் பேசலாம். இவர்கிட்ட என்னென்ன குவாலிட்டி இருக்குது, என்ன ப்ரைஸ் இருக்குது, அவங்க எப்படி ஷிப்மெண்ட் பண்ணுறாங்க, பேமெண்ட் ஆப்ஷன் என்ன, ஸோ எல்லாமே போய் இது எக்ஸாக்டாக லொக்கேஷன் எங்கே வருதுன்னா ஆம்பூர் டு வாணியம்பாடி போகிற ரோட்டில் வடச்சேரின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் நடுவில் தான் இந்த அவங்க தோப்பு வருது. வணக்கம் சார். சார் உங்கள் நேம் சார்? டி சவுந்தரராஜ் சார். டி சவுந்தரராஜ். சார் இது அட்ரஸ் எங்கே வருது சொல்ல முடியுமா? இது திருப்பத்தூர் மாவட்டம் சார். இது ஓகே. வாணியம்பாடி வட்டம், வடச்சேரி கிராமம். ஊர் வந்து பக்கத்தில் இருக்கிற சம்மந்திப்பு கிராமத்தில் இருக்குது. ஓகே. இது மண்டி இடம் வந்து லேண்டு சொந்தமாக வாங்கி நான் வச்சுருக்கிறேன். 3 ஏக்கரு. ஆமாம். இது வந்து நம்ம சுற்று பக்கம் போகிற பர்ச்சேஸ் பண்ணி காய் கொண்டாந்து கொட்டி ஓகே லோக்கல்லையும் கொடுக்குறோம், எக்ஸ்போர்ட்டுக்காரங்க கொடுத்துனுக்குறோம். நம்ம ஜிஎஸ்டி எடுத்துக்குதுங்க. இப்போ ஆல் இண்டியா லெவலில் இப்போ அனுப்பலான்ட்டு ட்ரை பண்ணிக்கிறோம் ஜனவரியில் ஃபஸ்ட் வீக்கில். ஓகே. என்கிட்ட எல்லா குவாலிட்டி இருக்குது சார். ஓகே. தேங்காய் வந்து என்னென்ன சைஸ் உங்கள்கிட்ட? சைஸ் 80 பட்டி இருக்குதுங்க. 80 ஓகே, 90 100 பட்டி. ஓகே. கங்குனார் வந்து 160 260 இதெல்லாம் வருது. ஃபுல் நாரில் கேட்டாலும் சரி, மொட்டை எடுத்தாலும் சரிங்க. ஓகே. நார்காய் பெல்ட் வச்சு வச்சு கொடுக்குறோம், ஃபுல் நார் வச்சு வச்சு கொடுக்குறோம். சரிண்ணா. அண்ணா இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து லைக் தேங்காய் மட்டும் அவைலபிள் இருக்குதா, இல்லை வந்து இளநீர் அந்த மாதிரி? இளநீர் இல்லை சார், இருக்குது. இப்போ இந்த சீசனுக்கு இளநீர் இருக்குது. நம்ம பர்ச்சேஸ் பண்ணி கேட்கணும். இளநீர் இருக்குதுங்க. ஆமாம். 70% இது கிடையாது, காய் கிடையாது. இப்போ ஒரு நல்ல சீசன் நல்லா இருக்குது காய். ஓகே. இளநீர் கிடைக்கும் இப்போ. ஓகேண்ணா. இது என்ன ப்ரைஸ்ண்ணா உங்கள்கிட்ட? மினிமம் ரேஞ்ச் என்னண்ணா? மினிமம் ரேஞ்சு 80 பத்திலாம் 15 ருபீஸ் ஆகுது சார். எவ்வளோண்ணா? 15 15 ரூபா. ஓகே. 15 ரூபா. 15 20 வியூவர்ஸ் நீங்கள் பாருங்கள். ஜஸ்ட்டு 15 ரூபாயில் நல்லா வந்து 80 பட்டி. 80 பட்டி. 80 பட்டி. ஓகே. 80 பத்தினா 80 பட்டி. ஓகே. ஆமாம். ஸோ அது அதில் வந்து நான் சொல்கிறது நாரோட புல் நாரில் சொல்கிறது. சரி. மட்டையில் வந்து கொடுத்தா மினிமம் ஒரு 350 கிராம் வரும். 350. ஸோ அது வந்து 15 ரூபா. ஆமாம், 15 ரூபா. பரவாயில்ல, அது ஒரு பெஸ்ட் ரேட் தான் கம்பேர்ட் டு மார்க்கெட். நீங்கள் வந்து லோக்கல் மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஈரோடு மார்க்கெட்டு அது மிச்சமாகும். ஈரோடு மார்க்கெட்டெல்லாம் வந்து 20 ருபீஸ் ஆகும். 20 ருபீஸ். ஆமாம். அது வந்து 1 kg வரும். 1000 காய் ஒரு டன் வந்துடும். ஓகேண்ணா. அதில் வந்து இந்த ஏரியாவில் இந்த ரேட்டு. அங்கெல்லாம் வந்து 3/4 கிலோ 1 கிலோ வரும். ஓகே. அண்ணா இப்போ வந்து நான் வந்து சென்னையில் இருக்கிறேன். ஸோ நான் இப்போ வந்து உங்கள்கிட்ட தேங்காய் ஆர்டர் பண்ணுறேன். இந்த வீடியோ நான் பார்த்துட்டு சரி, நான் இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு எனக்கு தேங்காய் வந்து ஒரு 500 தேங்காய் வேணும்னு சொல்கிறேன். எப்படி இந்த ப்ராசஸ் பண்ணுவீங்க நீங்கள்? 500 காய்க்கு பண்ணுறதுக்கு முடியாது சார். டெலிவரி எப்படி பண்ணுறீங்க? டெலிவரி பண்ணால் மினிமம் ஒரு 5000 காய் இருந்தால் தான் நம்ம டெலிவரி பண்ண முடியும். 500 காய்கள்லாம் முடியாதுங்க. ஓகே. ஓகே. ஏன் லக்கேஜ் ப்ராப்ளம், வாடகை இருக்குது, பிரச்சனை. மினிமம் 5,000 25,000 அது வரையும், அதான் 30,000 அது வரையும் பண்ணலாம். ஸோ இது பேமெண்ட் வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் நம்ம கட்டணும். ஆமாம், அட்வான்ஸ் கட்டிப்போனா நம்ம பேமெண்ட்டு பில்லு இல்லை, ஜிஎஸ்டி பில்லு வச்சு அனுப்பிச்சிடுவோம் நம்ம. ஓகேண்ணா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வாங்கின தேங்காய் சாம்பிள் பார்க்கலாம். என்னென்ன சைஸ்னு கொஞ்சம் காமிங்கண்ணா. வாங்க. இது வந்து என்னென்ன? 80 பட்டி 80. இது 80 வந்து ஒரு 350 கிராம் வரும். 350 கிராம் மொட்டை. ஓகே. ஃபுல்லாக வச்சா அப்படியே நார் வச்சு மெலிசை வச்சா 80 பட்டி. இது ஓகே. 80. இது வந்து ஆவரேஜ். ஆமாம். ஒரே நிமிஷம். இது வந்து ஆவரேஜ். இது செகண்ட் குவாலிட்டி. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 80 பெட்டி சொல்கிறாங்க. இது வந்து ஆவரேஜ் செகண்ட் குவாலிட்டி. ஓகே. 9 rupees ஆகும். ஓகே. ஸோ வேறு குவாலிட்டி பார்க்கலாமாண்ணா? வேறு குவாலிட்டினா 90 பற்றி சொல்கிறேன். பாருங்க.
90 பெட்டி இதெல்லாம் கலந்து வரும். ஓகே. மீடியம் சைஸ் இல்லையா, அது 90. ஸோ இது இந்த 100 பெட்டி இது காமிக்கிறேன். 90 பட்டி சொல்கிறாங்க. 90 பட்டியில் வந்து ஜஸ்ட்டு 13 ரூபா தான் அவங்க கணக்கு, அவங்க ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சே வந்து சீப் ப்ரைஸ் தான். ஸோ வாங்க 100 பட்டி பார்க்கலாம். 100 பெட்டி இது. இதெல்லாம் வந்து 100 பட்டி. 20 ஓகே. 11 20 20. ஓகே. ஸோ இது பார்த்துக்கலாம். இவர் வச்சுருக்காரு. இவர் வந்து 100 பட்டி சொல்கிறாங்க. அது ப்ரைஸ் அப்படியே சொல்லுங்கண்ணா. அதான் 20 ருபீஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து சென்னையில் இல்லைனா வந்து தமிழ்நாடுல எங்கே இருந்தால் கூட வந்து இவங்க சப்ளை பண்ணுறாங்க. இவர் கண்டிஷன் என்னென்னா வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட் பண்ணணும். ப்ளஸ் இவர்கிட்ட ஜிஎஸ்டி இருக்குது. இவர் ஏமாற்ற மாட்டார். ஆமாம், வாடகை வரும். அது வந்து தனியாக நீங்கள் தான் பே பண்ணணும். இது என்னென்ன ப்ரைஸு, என்ன லேபர் கூட அதிலே வந்துடும். ஸோ லேபர் கூட அதிலே வந்துடும். அவங்க வந்து ஃபுல்லாக லோடிங்கு பண்ணி அமுச்சிடுவாங்க என்ன அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு. நீங்கள் பேமெண்ட் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா சென்னை அட்ரஸ்க்கு இல்லைனா கோயம்புத்தூர் அட்ரஸ்ஸு எல்லாமே இவங்க வந்து எக்ஸ்போர்ட் கூட பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல் இண்டியா பண்ணுறாங்க. ஸோ கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், இவர் வந்து எங்கெங்கே சப்ளை பண்ணுறாரு அது கேட்கலாம். சார் நீங்கள் எங்கெங்கே சப்ளை பண்ணுறீங்க? கர்நாடகா, ஹைதராபாத், குஜராத், கான்பூர், டெல்லி. ஓகே. அடுத்தது இது யூபி, உத்தரப்பிரதேஷ், யூபி எல்லாமே வந்து நார்த் இந்தியா எல்லாமே. சார் நீங்கள் எதனா எக்ஸ்போர்ட் எதனா பண்ணுறீங்களா? எக்ஸ்போர்ட் தான் சார். ஜிஎஸ்டி எடுத்துக்குது. ஒரு லோடு போட்டுக்கிறோம். நம்ம போடல, இதுக்கு ஜனவரிக்கு மேலே போடலாம். ஓகே. இவர் வந்து எப்படி பண்ணுறாருன்னா எல்லாமே வந்து பக்கத்தில் இருக்கிறது தோப்பில் தேங்காய் எல்லாம் கலெக்ட் பண்ணி இவர் ஒரு மண்டி வச்சுருக்காரு. இவரது தோப்பு இருக்குது. அது தேங்காய் எல்லாம் ஃபுல்லாக சேர்த்து இவர் பெரிய லெவலில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. லோடு, பெரிய பெரிய லோடு, கண்டெய்னர் அந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இது சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு ஆல் இண்டியா. உங்களுக்கு கூட வந்து இந்த ரேட்டில் இந்த பட்ஜெட்டில் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்க. மார்க்கெட்டு தான் அந்த மாதிரி ரேட்டு சார். ஓகே, இறங்கும். இந்த சீசனில் சித்திரை வயசில் இது வந்து 80 பட்டிலாம் வந்து 10 ருபீஸ் வரது கூட வாய்ப்பு இருக்குது. ஓகே. 80 மார்க்கெட் சீசன் எப்படி சீசன்? ஆமாம். அந்த மூட்டையில் 180 மூட்டையில். ஸோ இப்படி தான் இவங்க பேக் பண்ணுறாங்க. சாதா உறுப்பு வருது இது மாதிரி வருது. ஆமாம், சாதா உறுப்பு. ஓகே. பெல்ட்டு. ஓகே. ஓ, இது பெல்ட். நீங்கள் பெல்ட் மாதிரி நீங்கள் கட் பண்ணுறீங்க. ஓகே. இது 6 பட்டை. ஆமாம், 6 பட்டை. இது வந்து அது 4 பட்டை 80 பட்டி. இது வந்து இதுலேயே வந்து 100 பட்டிக்குது, 60 பட்டிக்குது, 165. ஓகே. தேர்ட் குவாலிட்டி. இது ஃபுல்லாரு. அது வந்து பெல்ட்டு. இது பெல்ட்டு 80 பட்டு, 90 பட்டி, 100 பட்டி. அதில் குவாலிட்டி நம்ம பிரிக்கணும். ஓகே. அவ்வளோதாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாமே பார்த்தீங்க. என்ன ப்ரைஸு, என்ன குவாலிட்டி எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க. ஸோ உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுக்குறேன். நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ்ஸு வேறு யாருக்குன்னா தேவைன்னா இது வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் புதுசாக ஒரு வீடியோ எடுத்துன்னு வரேன். அந்த வீடியோவில் என்ஜாய் பண்ணலாம், பார்க்கலாம். பை.